சொல்லணும். இது நீங்க கொல்லி பக்கம் போயிருந்தீங்களே, அப்ப இந்த சூர்யாவோட அம்மா வந்திருந்தாங்க, காமாட்சியில அவங்க வந்திருந்தாங்க மாமா. ஆடாடே, சூர்யாவோட அம்மா வந்திருந்தாங்க. என்ன விஷயமா வந்தாங்களா? அவங்க மட்டும் வந்தாங்களா? கூட யார் வந்தது? சூர்யா வந்தானே மாமா. காமாட்சி மட்டும்தான் வந்தாங்க, கூட யாரும் வரல. இது நிச்சயதார்த்தத்தை பத்தி பேசுறதுக்காக வந்தாங்க. நாளை கழிச்சு நாளைக்கு நல்லா இருக்குதான், அதனால அன்னைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாமான்னு கேட்டாங்க. அப்புறம் நானும் யோசிச்சேன், சரி நல்லா இருக்குதே, சரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மதனையும் முடிவு எடுத்து சொல்லி அனுப்பிட்டோம் மாமா. நாளை கழிச்சு நாளைக்கு நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்ணிட்டோம் மாமா. உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கலான்னு பார்த்தேன். சரி நல்ல காரியம் தானே, நீங்க என்ன சொல்ல போறீங்க சொல்லிட்டு நானும் ஓகே சொல்லிட்டேன் மாமா. பாடுறாப்பா, இது எப்போ முடிவு பண்ணீங்க நீங்க? என்கிட்ட அம்மா நேரம் சொல்லவே இல்லை, இப்போதான் சொல்றேன். சரி, அப்ப இது கார்த்திக் யார் எப்போ வரான்னு தெரியலையே, அவனுக்கு லீவு எப்போ கொடுக்குறாங்கன்னு தெரியல. அவன் வரணுமே, நிச்சயதார்த்தம் பண்ண அவன் வரணுமே. அதான் மாமா நானே உங்ககிட்ட கேட்க நினைச்சேன், லீவ் எப்போ மாமா விடுவாங்க? நீங்க வந்து ஒரு வாரம் கழிச்சு வரேன்னு சொன்னாப்ல, அப்புறம் எப்பதான் நீங்க ஃபோன் பண்ணி பேசுனீங்களா? அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேளுங்க. சரி இரு சார், எப்பயோ ஃபோன் பண்ணி கேட்கறேன் நானு. நாளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கிறோம், வாடா லீவ் போட்டு வாடான்னு சொல்றேன். இரு சரஸ்வதி. இல்ல சரி நானே ஃபோன் பண்றேன் மாமா. நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடாமலே அப்படியே வச்சிருக்கீங்க. நான் வேற இதை பேச போய் நீங்களும் சாப்பிடாம உட்காந்து இருக்கீங்க. நீங்க சாப்பிடுங்க, நானே ஃபோன் பண்ணி பேசுறேன் மாமா. ஏமோ ஏமோ ஏமோ, யாருக்கு ஃபோன் பண்ற? வா திவ்யா, தேவ அண்ணனுக்கு தான் ஃபோன் பண்றேன் நானு. கொஞ்ச நேரம் உட்கார ரிங் போதே எடுக்க போறான், இருவா. ஹலோ 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 கார்த்திகே, அம்மா பேசுறேன்டா. மம்மி, சொல்லுங்க மம்மி, கார்த்திக் தான் பேசுறேன். என்ன மம்மி இந்த நேரத்துல சாப்பிட்டீங்களா? நாங்க சாப்பிட்டேன்டா. எங்களுக்கு என்ன குறை சொல்லு? நீ அங்க என்ன பண்ற? நீ அப்பா ஊர்ல இருந்து வந்துட்டாரு, நீ இன்னும் அங்க என்ன பண்ண? லீவ் போட்டு வாரான்னு தானே சொன்ன. எத்தனை நாளைக்கு தான் அங்கேயே வேலை செய்யறது? வீடு பக்கம் வந்து திரும்புறதா இல்லையா? வா சீக்கிரம் வா. மம்மி, நானே உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலான்னு இருந்தேன், நீ ஏன் ஃபோன் பட்ட? இன்னைக்கு எல்லாம் பேசியாச்சு மேனேஜர் கிட்ட. 2 வாரத்துக்கு லீவ் விட்டுருக்காரு. அதனால நாளைக்கு காலைல ஃப்ளைட் ஏறி நாளைக்கு வரமா நானு. நாளைக்கு வரியாடா? வாடா எப்பா, நீ எப்ப வருவனு காத்துட்டு இருக்க. நானு உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. நானு நீ முக்கியமா ஃபோன் பண்ணது எதுக்கு தெரியுமா? நாளைக்கு உன் தங்கச்சி பூமாரிக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கேன்டா. அதுக்காக தான் சரி நீ எப்படியாவது லீவ் போட்டு வாடா சொல்லலான்னு நான் ஃபோன் போட்டேன். பரவாயில்ல, நீ ஏன் நாளைக்கு வர? வா கார்த்திகே, நாளைக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தமா பூமாரிக்கு? நடக்கட்டும். என்ன மாப்பிள்ளை வீடு பார்த்துட்டு வந்தீங்கன்னாரு அப்பா, அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் எப்ப முடிவு பண்ணீங்க? அதெல்லாம் இன்னைக்கு தாண்டா முடிவாச்சு. நீ வா, நீ நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு காலைல விடிய காலத்துல ஏந்துக்கணும். ஏந்திரிச்சு ஃப்ளைட்டை பிடிச்சி வா. என்ன, நான் ஃபோனை வைக்கிறேன். ஓகே மம்மி, காலையில ஃப்ளைட் ஏறி எத்தனை மணிக்கு? ஒரு 12 மணிக்கெல்லாம் நாங்கள் வந்துருவோமா? சரி கார்த்திகே, சரி வா. மாமா பேசிட்டேன், அவனுக்கு லீவ் விட்டாங்களா மாமா? 2 வாரத்துக்கு லீவ் விட்டு இருக்கிறாங்களா? நாளைக்கு ஃப்ளைட் ஏறி காலையில வரானா மாமா? பரவாயில்ல, இந்த நேரத்துல லீவ் விட்டுருக்காங்களா? அது வசதியா போச்சு. வரட்டும் சரஸ்வதி. ஏமோ, நாளைக்கு அண்ணன் வருதா ஊர்ல இருந்து? ஆமா திவ்யா, நாளைக்கு கார்த்திக் வரானா. சரி, நீ என்ன விஷயமா அங்க வந்த இந்த நேரத்துல? அது ஒண்ணு இல்லம்மா, இந்த கலா உப்புமா செஞ்சிருக்கிறா. இந்த மாவு தீந்து போச்சுனே, அது என்னமோ எனக்கு பிடிக்கவே இல்லை. உப்புமாவை அது எல்லாம் சாப்பிட்றாங்க, எனக்கு ஒன்றுமா ஒரு மாதிரி இருக்குது. நான் தான் செய்யறதா இருந்தேன், அதுக்குள்ளே துருன்னு போயிட்டு உப்புமா செஞ்சு வச்சுட்டா. நான் சமைச்சாதாம்மா எனக்கு பிடிக்கும். அதான் சரி நீ என்ன சமையல் செஞ்ச, இங்கே சாப்பிட்டு போய் தூங்கலான்னு வந்தேன் நான். என்னவா செஞ்ச நீ? இட்லி சுட்டுருக்கிற போல. இட்லி சுட்டு சட்னி, தக்காளி சட்னி அரைச்சியா? ஆமாக்கா திவ்யா, நான் இட்லி சுட்டு சட்னி தக்காளி சட்னி அரைச்சேன். எல்லாரும் சாப்பிட்டேன். இட்லி இருக்குது, சட்னி இருக்குது, உனக்கு போட்டு வந்து தருவேன் நானு. போட்டு வந்து தாமா. அது ஒரு கப்பில் போட்டு கொடு, சட்னி கொஞ்சம் வச்சு கொடு, நானும் சாப்பிடுவேன். அந்த ஐஸ் இன்னும் சாப்பிடல, உப்புமா அவளுக்கு பிடிக்கல சொல்லிட்டு சாப்பிடாம இருக்கிறா. அவளுக்கு ஒரு 2 இட்லியை கொடுத்துட்டு மீதி நான் சாப்பிட்றேன், நீ போட்டு கொடுமா. சரி திவ்யா, இரு நான் போட்டு வந்து தரேன். அவளுக்கு ஏன் சமையல் செய்ய தெரியாது அந்த கலாக்கு? தனியா ஒரு 5 வருஷமா அங்க இருந்தாங்களே, அப்பெல்லாம் இவதானே சமைச்சு போடுவா. நல்லா அப்பெல்லாம் சமையல் செய்ய தெரியாது அவளுக்கு. என்னதான் சமைச்சு கொடுத்தா அந்த முருகேசன் தான் சாட்டான் தெரியலையா? நீ வேறமா. ஆமா, அங்க எங்கேயும் உங்க சமைச்சு சாட்டாங்க. காலையில வாங்கி தின வேண்டியது, மதியமும் வாங்கி தின வேண்டியது, நைட்டு ஏதாவது பரோட்டா அப்படி இப்படி ஏதாவது வாங்கி தின்னு தான் இருந்தாங்க அவங்க. அங்க ஒண்ணு சமைச்சு சாப்பிடல. அங்க அவங்களுக்கு செலவு கிடையாது பத்தியா?
இங்கன்னா செலவு பண்றதெல்லாம் வந்து இந்த அத்தைக்கிட்ட கொடுத்துடணும். அங்கெல்லாம் செலவு கிடையாது பத்தியா. அவன் எந்த சமையலும் செய்ய மாட்டான், சொகுசா உட்காந்துதான். இங்க வந்து வேலை செய்யணும்னு ஒன்றும் செய்ய மாட்டான். அவனுக்கு சமையலாம் செய்யவே தெரியாதுமா, ஏதோ தத்து குத்தல் தான் அவன். என்னவோ நீ சமைச்சு போறதுனால எல்லாம் வாய்க்கு ருசியா சாப்பிட்டுன்னு இருக்கிறாங்க. சரி சரி, நீ இங்கே உட்காந்துரு, நான் போட்டு கப்பில் போட்டு எடுத்துன்னு வந்து தரேன். ஏண்டி மணிமக்கள, காலேஜுக்கு போகலையா நீ? இங்க வந்து உட்காந்து இருக்க, கிளம்பு போ, காலேஜ் கிளம்பி போயிட்டு வா போ. அம்மா நான் காலேஜ்ல போகல, இன்னைக்கு லீவ் போட்டேன் நானு. லீவா? லீவ் எதுக்கு போட்ட நீ? யாரை கேட்டு லீவ் போட்ட நீ? ஒழுங்கா போ, காலேஜுக்கு போயிட்டு வா மணிமேகலை. இந்த மாதிரி அப்பப்ப லீவ் போடக்கூடாது போ. காமாச்சி, காமாச்சி. சொல்லுமா. அப்புறம் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணியாமா? எங்க இருக்கிறா? டூர் முடிஞ்சிச்சா? வீட்டுக்கு வந்துட்டாங்களா? நீ எங்க இருக்காங்களா அப்ப? இல்லடியா, நேத்து 10 மணி வரைக்கும் ஃபோன் பண்ணி பார்த்தேன், நான் எடுக்கவே இல்லை. நாட்ரிச்சிபிள் வருது. எந்த ஏரியால இருக்கிறாங்கன்னே தெரியல. இப்ப ஆனா போட்டு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். 5 நாள் சொன்னானுவோ, நேத்தோட 5 நாள் ஆயிடுச்சு. நேரம் கிளம்பி வருவாங்கன்னு நினைக்கிறேன் நானு. இப்ப ஆனா ஃபோன் பண்ணாங்க காமாச்சி, காலையில எங்கேயாவது இப்ப வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபோன் போட்டு பாரு. அப்படியாம்மா சொல்றேன். சரி இரு, நான் ஃபோன் பண்ணி பாக்குறேன். ஹலோ அண்ணே, நான் காமாட்சி பேசுறேனே. எங்கடா இருக்க? டூர் போய்க்கிறேன்னு சொல்லிச்சு அம்மா. எங்க என்ன சுத்தி பாத்துட்டீங்களா? கொடைக்கானல், ஊட்டிலாம்? சொல்லுமா தங்கச்சி. டூர்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் சுத்தி பார்த்தாச்சு. அம்மா நான் பக்கத்துல இருக்குதா, அம்மா தான் கூட்டம் வரலன்னு சொல்லிச்சு தங்கச்சி. அதான் சரி நானு அண்ணி எல்லாம் போயிட்டு வந்துட்டோம். இந்த ஊருக்கு தான் வந்துன்னு இருக்கிறோம். இன்னும் நான் பஸ் ஏறிட்டோம். இன்னும் ஒரு 5 மணி நேரத்துல ஊருக்கு வந்துருவோம் நாங்க. ஏங்க அம்மாச்சி? அண்ணே ஒண்ணு இல்ல, எல்லாம் நல்ல விஷயம் தான். என் பையன் சூர்யாவுக்கு பொண்ணு பார்த்துருக்கிறேனே. பொண்ணு பார்த்து வந்தாச்சு, அடுத்து மாப்பிள்ளை வீடும் பார்த்துட்டு போயிட்டாங்க. நாளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கேனே, அதான் உனக்கு கூப்பிடலாம், நீ அண்ணி வாங்கன்னு சொல்லி கூப்பிடலாம் தான் ஃபோன் பண்ணனே. நேற்று நைட்டே ஃபோன் பண்ண உனக்கு போகலண்ணே. சரி இப்போ காலையில போட்டா போகும் தான் போட்டனே. நீ எப்படி நேரடியாக எங்க வீட்டுக்கு வந்துடுறியா? நாளைக்கு இங்க இருந்து நம்ம கிளம்பலாம். அடடடடட, என்ன காமாச்சி நீ சூர்யாவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கியா? எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் 2-3 வருஷம் ஆகட்டும்னா பரவாயில்ல. எப்ப பொண்ணு பாத்தீங்க? ஒரு தகவலும் சொல்லவே இல்ல. என்ன பொண்ணு, என்ன ஊரு, எப்ப இதெல்லாம் நாளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கீங்களா? சரி நேரில் வந்து எல்லாத்தையும் பேசிக்கலாம். சரி உங்க வீட்டுக்கே வந்துடுறோம் நாங்க நேரடியா. என்ன இன்னைக்கு வந்துட்டா கூட உங்க வீட்டுல தங்கி இருந்து நாளைக்கு போலாம், சரியா? சரிங்க, அதுக்கு தான் ஃபோன் பண்ணலானே. சரி வீட்டுக்கு வானே, மீதி எல்லாத்தையும் வீட்டுல பேசிக்கலாம். சரிம்மா தங்கச்சி. சரி நானும் போனை வச்சிடறேன். பஸ்ல ஒரே கூட்டமா இருக்கு, இறைச்சலா இருக்குது, பேசுறதே கேட்க மாட்டுது. சரி போனை வச்சிடறேம்மா. அம்மா அம்மா, நாளைக்கு நிச்சயதார்த்தமா? அண்ணா சூர்யாவுக்கும் பூமாரி அக்காவுக்கும் நிச்சயதார்த்தமா நாளைக்கு? ஆமாண்டி மணிமேகலை, நாளைக்கு தான் நிச்சயதார்த்தம். அதுக்கு தான் உன்னை இன்னைக்கு காலேஜ் போக சொல்றேன் நானு. நாளைக்கு அப்புறம் காலேஜ் லீவ் போற மாதிரி இருக்குல்ல, இன்னைக்கு போயிட்டு வந்துருப்போ. நீ இது சொல்லனா கூட நான் போயிருப்பேன். இப்ப நாளைக்கு நிச்சயதார்த்தம் சொல்லியிருக்கேன், இன்னைக்கு எப்படி போவேன்? அப்புறம் மாமாலாம் வராரு. நான் இன்னைக்கு காலேஜ் லீவு, இன்னைக்கு லீவு, நாளைக்கு 2 நாள் சேர்த்து லீவ் போட போறமா. இங்க பாரு, இதான் வேணான்னு சொல்றது. ஒழுங்கா காலேஜ் போயிட்டு வா மணிமேகலை. நோ நீ என்ன சொன்னாலும் சரிம்மா, நான் காலேஜ் போல. காமாச்சி என்ன பாச்சி ஏறிட்டாங்களாமா? இங்கதான் வராங்களா நேரடியா? ஆமாமா, டூர்லாம் முடிஞ்சிருச்சான். வீட்டுக்கு தான் கிளம்பி வந்து இருக்கிறாங்க. இன்னும் 5 மணி நேரத்துல வந்துருவாங்களாமா. சரி நிச்சயதார்த்த புடவை எடுக்கணுமா நாம நேற்று போயிட்டு பேசிட்டு வந்துட்டேன். நாளைக்கு வைக்கலான்னு. நிச்சயதார்த்த புடவை எடுக்கலையாமா? நிச்சயதார்த்த புடவை தானே, அது எடுத்துக்கலாம். இன்னைக்கு கூட நேரம் இருக்குது, சாயந்தரமா போயிட்டு அப்படியே பட்டு புடவை எடுத்துக்கினேன். நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு தேவையான பழம் அதெல்லாம் என்னென்ன வாங்கணுமோ அதையும் வாங்கிட்டு வந்துடலாம். என்ன? சரிம்மா, அப்படின்னா நான் போயிட்டு சீக்கிரமா எல்லா வேலையும் முடிச்சிடறேம்மா. சமையல் செய்யற வேலை, துணி துவைக்கிறது, பாத்திரம் விளக்குறது, எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சிடறேன். மதியமா சாப்பிட்டுட்டு கிளம்பி போகலாமா? ஆமா போயிட்டு சீக்கிரமா சமையல் செய்ய. சாப்பாடு கொஞ்சம் இதா ஸ்பெஷலா செய்ய. பையன் மருமவெல்லாம் வராளுவா. சரி போயிட்டு எல்லாருக்கும் சேர்த்து செய்ய போ. சரிம்மா, இதெல்லாம் நீ சொல்லணுமா? அண்ணன் வருது, அண்ணா அண்ணி வராங்க, அவங்களுக்கு நான் ஸ்பெஷலா செய்ய மாட்டேனா? இதோ போயிட்டு உடனே போயிட்டு செய்யறேம்மா நானே. ஏன் பரசு, எங்க பூமாரி ஆளக்கணா? அண்ணங்கார வரானோட நீங்க எல்லாம் ஆவலா வெளியே நிக்கிறீங்க. பூமாரி வாட்டி எங்க ஆளக்கணா? அவ்வளோ மதனியே, அவன் அண்ணங்கார வரானே அவனுக்கு பிடிச்ச கேசரி செஞ்சுன்னு இருக்கிறா உள்ளார. என் பையன் கார்த்திக்கு கேசரின்னா ரொம்ப பிடிக்கும் மதனியே, அதான் உள்ளார செஞ்சுன்னு இருக்கிறா. கேசரினா அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா? இந்த பாரு, அதனால இவ உள்ளார கேசரி கிண்டின்னு இருக்கிறாளா? என்ன 2 கிலோவா 3 கிலோவா?
நீ வேற மதினி 1 கிலோ தான் செய்யறா, அப்படியே எல்லாரும் அதையே பங்கிட்டு சாப்பிட்டுக்க வேண்டியதான். அதுல அவனுக்கு நிறைய கார்த்திக்கே கொடுக்குற மாதிரி இருக்கும், மீதியை சும்மா நாம சாப்பிட்டுக்க வேண்டியதான். கேசரினா அவனுக்கு அந்த அளவுக்கு பிடிக்குமா? என்னடா இது இவன் இப்படி இருக்கிறான்? ஆமா மதினியே, இந்த முக்கியமான நாள்ல வரும் பத்தியா வடை பாயசத்தோட படைக்கிற மாதிரி அன்னைக்கெல்லாம் வடை பாயசம் எல்லாம் அப்ப எல்லாம் பொரியலோட செய்வான். இவன் மட்டும் என்ன கேட்பான், கேசரி செய்யும் சொல்லுவான். இதனால வடை பாயசம் செஞ்சு படைக்கிற அன்னைக்கு ஃபுல்லா எப்ப வந்தாலும் சரி அன்னைக்கு கேசரி தனியாக இவனுக்கு ஒரு 1/2 கிலோ கேராவே போட்டு கிண்டி வச்சிருவோம் மதினியே. அந்த அளவுக்கு இவனுக்கு கேசரி பிடிக்கும் வச்சுக்க. வெளிநாட்டுல போயிட்டு அங்க சாப்பிடாம இருக்கிறான், அதான் இப்போ ஊருக்கு வரால சாப்பிட்டேன்னு செஞ்சுன்னு இருக்கிறா பூமாரி. மம்மி வா கார்த்திகி வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. என்னடா நீ என் கையில சமைச்ச சாப்பாடு சாப்பிடாம ஹோட்டல்ல சாப்பாடு சாப்பிட்டு இப்படி மெலிஞ்சிட்டடா. மம்மி என்ன போ மம்மி, நீ இப்படி இருக்க? நீ என்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுன்றதுனால அப்படி உனக்கு தெரியுது மம்மி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்டா நீங்க சொல்லுங்க, நான் உடம்பா குறைஞ்சிட்டேன்? டே கார்த்திக், நீ சொல்றது சரிதான்டா. அம்மாவுக்கு உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுன்றதுனால அப்படி தெரியுது, வேற ஒன்றும் இல்லை. நீ எப்பயும் போல தாண்டா இருக்கிற நீ. சரி சரி வா, வாசல்லே நின்றுக்கிட்டே வா, உள்ள போவா. ஆண்டி என்ன ஆண்டி சௌக்கியமா? என்ன அமைதியா நிக்கிறீங்க? நான் என்னப்பா பேச போறேன், உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் உங்ககிட்ட பாசமாயே பொழியிறாங்க, நீயும் பாசமா பேசுற. இதுக்கிடையில நான் என்னத்த பேசிக்கிட்டேன், அதனாலதான் நான் அமைதியா இருக்கிறேன். சரி சரி, அத்தைக்கு என்ன வாங்கிட்டு வந்த? வெளிநாட்டுல இருந்து வர, என்ன வாங்கிட்டு வந்த? அத்தை உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தனித்தனியா ஒரு ஸ்பெஷலா ஒரு பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதெல்லாம் தரேன் அத்தை, வெயிட் பண்ணுங்க. ஹலோ அக்கா, என்ன நான் வந்திருக்கிறது தெரியுதா இல்லையா? அப்படியே கம்முன்னு இருக்க, என்ன எதுவுமே பேசாம நிக்கிற? யாருடா நான் கம்மன் இருக்கிறேன், நீ தான் எதுவும் பேசாம இருக்கிற. அப்பாவையும் அம்மையும் பார்த்தவொடனே என்ன உனக்கு தெரியல. என்ன பண்றது, சின்ன புள்ளியில நான் உனக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்கிறேன், எப்படி எப்படிலாம் உன்னை பாத்துக்கினேன். இந்த அக்கா உனக்கு தெரியாம போயிட்டல. அக்கா அதெல்லாம் நான் மறக்கவே இல்லக்கா, அதெல்லாம் மறக்க முடியுமா? என்னக்கா நீ அப்பா அம்மாவுக்கு அடுத்து நீ தாக்கா எனக்கு எல்லாமே, உன்னை நான் எப்படி மறப்பேன்? என்னக்கா கொஞ்சம் ஒசரமா இருந்தா இப்ப கொஞ்சம் குறைஞ்சிட்ட போல. நான் எங்கடா குறைஞ்சேன், நான் அப்படியே தான் இருக்கிறேன். நானும் ஒசமா இருக்கிறேன், கொஞ்சம் குள்ளே ஆகணும் நானும் பாக்குறேன். எங்க குள்ளே ஆகிறேன் நானு, இன்னும் ஹைட்டே தானே போறேன் நானு. இருக்கட்டும் விடு. என்ன ஒண்ணு, இந்த வாசப்படியில குனிஞ்சு போறதுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு, ஒரு நேரம் மண்டையில இடிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த பஸ்ல எல்லாம் போனா கொஞ்சம் சிரமமா இருக்குது. சரி இருக்கட்டும் விடு, அது எனக்கு ஒரு தனி அடையாளமா ஆகி போச்சு. நெட்டவழின்னு எல்லாராலையும் அன்போட அழைக்கப்படுறேன் நானு. அக்கா இப்ப சொன்ன பாரு, இதாக்கா உங்ககிட்ட இருக்க ஸ்பெஷலே. எதா இருந்தாலும் பாசிட்டிவா எடுத்துக்கிற பாரு, இதாக்கா உங்ககிட்ட இந்த கத்துக்கணும். டேய் கார்த்திக், கத்துக்கலாம்டா. சரி உள்ள வா, உள்ள போய் பேசிக்கலாம். இருந்தாலும் இங்கேயே நீ எல்லாத்தையும் பேசிட்டு வா வா. என்னங்க யாரையும் ஆளை காணா, உங்க தங்கச்சி உன் மச்சான் யாரையும் காணா? காமாட்சி காமாட்சி, அண்ணன் வந்திருக்கேன். அம்மா அண்ணன் குரல கேக்குதுமா, அண்ணன் வந்துருச்சு போல, வா வா. அண்ணே வானே, உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆகுது. என்னண்ணே ஊர் பையனெல்லாம் ஜாலியா போச்சா? அண்ணி எப்படி அண்ணி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் காமாட்சி. என்னண்ணே அண்ணி ஒரு சொரத்தையே இல்லாத மாதிரி பேசுறாங்க. அது ஒண்ணும் இல்லம்மா தங்கச்சி, டிராவல் பண்ணிட்டு வரலாம், பஸ் ட்ரெயின்னு அப்புறம் அலைஞ்சோம். ஒரு நைட்டு தூக்கம் கூட சரியா இல்லை, 5 நாள் ஆச்சா, அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிறதுனால அப்படி சோர்வாக பேசுகிறா. வேற ஒன்றும் இல்லை காமாச்சி. சரி சரி சாப்பாடெல்லாம் ரெடியா? சாப்பிட்டு தூங்க போகிறோம். எனக்கே அஸ்தியாக இருக்குது. நான் எங்கள் வீட்டுக்கு போனால் அங்கே போய் அப்படியே தூங்கலான்னு பார்த்தேன். சரி நீங்கள் வர சொன்னேன்னு வந்துட்டேன் நான். டேய் சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சுடா, வா வா சாப்பிட்டு தூங்கி ஏந்துருங்க. அதுவும் சரி தான், உங்களுக்கு ஆசையாக இருக்கும். வா வா சாப்பாடு போடுறோம், சாப்பிடுங்க வாங்க. அண்ணே அப்புறம் சாப்பிட்டு தூங்கிட்டு நல்லா தூங்கிட்டே ஏந்துருங்க. சாயங்காலமா கருத்தேருக்கு போயிட்டு இது நிச்சயதார்த்த புடவை எடுக்கணும்னு அதை எடுத்துக்கிட்டு அப்படியே நாளைக்கு நிச்சயதார்த்துக்கு தேவையான பழம் பொருள் அதெல்லாம் வாங்கணும், போயிட்டு வந்துடலாம். ஆடா இதை சொல்ல மறந்துட்ட மாதிரி நான். நிச்சயதார்த்துக்கு புடவலாம் நீ ஒன்றும் எடுக்க தேவலாமா, நானே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அங்கே தெரிஞ்சவங்க கடை ஒன்று இருந்தது, அம்மா கிட்ட கேட்டேன் நிச்சயதார்த்துக்கு பட்டு புடவை எடுத்தாச்சானே. இல்லைடா நீ எடுக்கல, இன்னைக்கு சாயந்தரம் தான் போய் எடுக்கிறதா சொல்லிச்சு. அதான் என்ன பண்ண, சரி நம்மளே பார்த்து அழகாக எடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு பட்டு புடவை எடுத்துன்னு வந்துட்டு தங்கச்சி. நீ எதுவும் போய் எடுக்க நான் புடவலாம். அம்மா அப்படியா, நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அண்ணன் நிச்சயதார்த்தத்துக்கு பட்டு புடவை எடுக்குதுன்னு. எனக்கு என்னடி தெரியும், கேட்டா நிச்சயதார்த்துக்கு பட்டு புடவை எடுத்தாச்சானு. நீ எடுக்கலடா, சாயந்தரம் தான் எடுக்கணும்னா போனை கட் பண்ணிட்டான். என்கிட்ட எடுக்க போறலான்னு சொல்லவே இல்லை, இப்பதான் எனக்கு எடுத்துட்டானு.
அண்ணே என்கிட்ட சொல்லாம கொள்ளாம எடுத்துட்ட நீ மாட்டின. எவ்வளவு ஆச்சுண்ணே செலவு? ஆடா நீ வேற தங்கச்சிமா, எவ்வளோ ஆச்சு அதை ஆச்சுன்னு நான் காஸ்ட்லியாக தான் எடுத்துக்கிறேன். நான் என் தெரிஞ்சவங்க கடை தான் அது. விலை அதிகமான புடவை தான் எடுத்து விலை குறைச்சி வாங்கியிருக்கேன். நான் காசு என்ன ஆச்சு அதெல்லாம் எதுக்கு உனக்கு? நான் சூர்யாவுக்கு செய்யறதா இருக்கட்டும் விடு. என்னமோனே சரி வாங்க, உனக்கு சாப்பாடு போற நிக்க வச்சு பேசிட்டு இருக்க மாதிரி வா. டேய் கார்த்திகே, இங்கே எதையாவது வேலை பார்த்துக்கிட்டு நீங்களும் உங்க அப்பாவும் இங்கே இருங்களாண்டா. அதான் பூமாரிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கோம். அடுத்து பூமாரி கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் உனக்கு தாண்டா அடுத்து கல்யாணம். இங்கே ஏதாவது ஒரு வேலை வெட்டியை பாராண்டா. வெளிநாட்டுக்கு போனேன்னா அப்புறம் உனக்கு கல்யாணம் பண்ணா எப்படி அதெல்லாம் சரிப்பட்டு வருமா? ஏண்டா என்னன்னு யோசிச்சு பாரா கார்த்திகே. அம்மா இன்னும் 3 மாசம் தான் எங்களோட அக்ரிமெண்ட் முடியுது. 3 மாசத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இங்கே வந்துடுறோம். நீ ஒன்றும் கவலைப்படாத. அந்த லீவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் ஒரு 3 மாசம் அதுக்கப்புறம் அப்பாவுக்கும் முடியுது எனக்கும் முடியுது. இத்தனை வருஷமா நாங்கள் வேலை செஞ்சாலும் அதோட அக்ரிமெண்ட் முடியுது. அதோட இங்கே வந்துடுறோமா, நீ எதுவும் கவலைப்படாத. அப்படியாடா, சந்தோஷம் சந்தோஷம். சரி சரி, அப்ப லீவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் போயிட்டு 3 மாசமா சரி முடிச்சிட்டு வாங்கடா. இங்கே ஏதாவது ஒரு வேலையை பாருங்க. அதுக்குள்ள இங்கே ஒரு வேலை வெட்டியை பார்த்து வைங்க என்ன? சரிம்மா. அண்ணே இந்தானே உனக்கு பிடிச்ச கேசரி செஞ்சிருக்கேன். இந்த சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுனே. கொண்டாடி பூமாரி, நான் கொடுக்குற கார்த்திக்கு. டேய் கார்த்திக்கு, இந்தா காசாசையா உன் தங்கச்சி பூமாரி கேசரி செஞ்சிருக்கிறா, சாப்பிடுந்தா. சூப்பர் பூமாரி, என்னமா ஏதோ நினைச்சேன். நல்லா சூப்பராகவே இருக்கு. பரவாயில்லையே, சமைக்கலாம் கற்றுக்கிட்ட போல. இதென்ன வேணாம் சொல்றது? அப்ப என்ன எனக்கு சமைக்க தெரியாது நினைச்சிட்டு இருக்கேனே. அக்கா செய்யற அளவுக்கு நானும் ஓரளவுக்கு சமையல் பண்ணுவேன். இப்போ ஒன்றும் கத்துக்கணும் இல்ல. அந்த அளவுக்கு கொஞ்சம் நிறைய ஆயிட்டு எனக்கு செய்ய வராது. ஆனா ஓரளவுக்கு செய்ய வருனே, சும்மா கிண்டல் பண்ணாத. ஆமாடா கார்த்திகே, பூமாரி இப்பெல்லாம் நல்லா சமைக்க கத்துக்கிட்டா. நல்லா தான் செய்யறா. இன்னைக்கு கூட சாப்பாடு, நேற்று சாப்பாடு எல்லாமே பூமாரி தான் செஞ்சா. நல்லா சமைச்சா சரிதான். போய் வாழ போற இடத்துல நல்லா சமையல் செஞ்சாதான் அங்க இருக்கிறவங்க மதிப்பாங்க. இல்லைன்னா நம்ம வீட்டை தான் திட்டுவாங்க. அதனால சொன்னேன். சரிம்மா பூமாரி, நீ நல்லா தான் செய்யற. அம்மா சரி, நீங்கெல்லாம் பேசிட்டே இருங்க. ட்ராவல் பண்ணிட்டு வந்தது ஒரே அஸ்தியாக இருக்குதுமா. நான் கொஞ்சம் போயிட்டு படுத்து தூங்கி ஏந்துக்க போகிறேன். நான் இங்கே எங்கே எந்த ரூம் வந்து படுக்கிறதுக்கு வசதியாக வச்சுருக்கீங்க, அதை கொஞ்சம் காமிமா. சரிடா கார்த்திகா, அதுவும் சரிதான், அஸ்தியா இருக்கும். சரி நீ வா, நான் உனக்கு காமிக்கிறேன் எந்த ரூம்னு.